மக்களே, உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் காமெடி வீடியோஸை ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுடைய பொண்ணான கரங்களால அந்த லைக் பட்டனை மட்டும் கொஞ்சம் அழுத்தி விட்டுட்டு காமெடி வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த அடி நான் முரட்டு சிங்கலா வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு இல்லாம தமிழ் வச்சுக்காத. இப்பதான் சொன்ன நான் முரட்டு சிங்கல் நைட்டு தூங்கும்போது பேத்திக்கிறதுக்கு எனக்கு இந்த பெட்ஷீட் வேணும். விடுடா, எனக்கும் கொண்டுல விடுடாடே. வாடி கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு விளையாடலாம். நீ கூப்பிடறப்ப மட்டும் நான் வரல. இப்ப நான் கூப்பிடறாங்க வாடி வெளியே போய் விளையாடலாம் கொஞ்ச நேரம். அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்ச நேரம் சில்லுன்னு ரெஸ்ட் எடுத்துட்டு வருவோம். இப்பதான் நல்லா சில்லுன்னு குழுக்குழுன்னு இருக்கு. உணரம்மா அப்படி போகும்போது டோரை கொஞ்சம் சாத்திட்டு போயிடு. நானும் விளையாடுறதுக்கு வரேன். என்னையும் ஆட்டத்துல சேர்த்துக்குங்களா? எனக்கும் பால போடுங்களா? டே இங்க பாரு, இது குழந்தைய இல்ல நான் குழந்தையானே தெரியல. என்ன உட்கார வச்சு இதை கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. இதை பெற்ற 2-6 நிமிஷம் எங்க போச்சுங்கன்னே தெரியல. இது என் உயிரை வாங்கிட்டு இருக்கு. யாவது என்ன காப்பாத்தீங்களா? இங்க பாரு உணரம்மா, நீ எனக்கு கறி சோறே போட மாட்டேங்கிற. எப்ப பாரு சாம்பார் சோறு, தயிர் சோறு, புளி சோறுனே போட்டுட்டு இருக்க. நீ எனக்கு கறி சோறு போடுவேன்னு சொல்லி சத்தியம் பண்ணு. அப்பதான் நான் வீட்டுக்கே வருவேன். நீ தின்னது போதும் கூட, நானும் அதை தின்னு பாக்குறேன். என்ன இது டேஸ்டே நல்லா இல்லை, எதுவும் வளர்த்திய திங்கிற மாதிரியே இருக்கு. இந்த ஊனரம்மா இதைத்தான் இவ்வளவு நேரம் ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தியா? அந்த நீ என்ன ஓனரம்மா என்ன அப்படி பாக்குற? நான் உங்க வீட்டுக்கு எவ்வளவு அழகா டிசைன் போட்டு இருக்கா பாத்தியா? நான் வருங்காலத்துல ஒரு பெரிய டிசைனர் ஆகிடுவேன்ல. நான் எல்லாம் மிலிட்டரி ட்ரைனிங்ல எல்லாருக்கும் மிட்டாய் கொடுத்தவன். என்கிட்டயே போட்டி போட வரீங்களா? நீங்க எல்லாம் சுண்டக்கா பசங்க. என் அளவுக்கு வரணும்னா நீங்க எல்லாம் இன்னும் வளரணும்ல. அதி குளமாசத்துல பிறந்து குரங்கு எதுக்கு இப்ப திடீர்னு சிரிக்குதுன்னே தெரியலையே. பார்வையே சரியில்லையே. பேட்டி கரப்பில்லைன்னா ஒன்னும் கொண்டாட்டி இல்ல போடா அப்படி. உணரம்மா உன்னோட காதலுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பலமா இருந்து நான் உனக்கு உதவி பண்றேன். என்னை விட்டுறேன், தயவு செஞ்சு விட்டுடு. இந்த வாழை எனக்கு தண்ணியில கண்டன வேற ஒரு ஜூசிக்கார சொல்லியிருக்கான். உணரம்மா சொன்னா புரிஞ்சுக்கோ. என் உணர் மாஸ்டர், உங்க தலையில யாரோ நிறைய ஸ்ட்ரிங்க போட்டு வச்சிருக்காங்க. இருங்க நான் அதெல்லாம் எடுத்து வைக்கிறேன். என்ன மாஸ்டர், எவ்வளவு இழுத்தாலும் ஸ்ட்ரிங் வரவே மாட்டேங்குது. ஸ்விங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு பொழுகுது. என்ன பண்ணலாம் மாஸ்டர்? இங்க பாருடி, நீ பண்றதுலயா ஆளு சரோஜா பார்த்தா உன்னோட நிலைமை அவ்வளவுதான். உன் மூஞ்சில கோடு போட்டுடுவா பாத்துக்கோ. ஏண்டா இங்க ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு கண்ணு தெரியுதா தெரியலையாடா? ஏன்னா இங்க வந்து கத்திட்டு என் உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க. போங்கடா, அங்க எங்கன்னா போய் கத்துங்களாடா. போங்கடாடி. வாவ் நைஸ் கேள். செல்லக்குட்டி வா இங்க, நான் உனக்கு தலையை தோட்டி விடுறேன். மாமா உனக்கு தலையெல்லாம் தோட்டி விடுறேன். நீ எனக்கு ஒரு தலையில சொல்றியா ப்ளீஸ்? செல்லக்குட்டி சொல்லு. நீ ஐலவ் இதை சொன்னேன். ஐ ஹேட் யூ கிடையாது. மாமா மட்டும் கோச்சிக்கிட்டு போகணும். ஐயோ ஓனரே, என்ன மண்டையா இது? தேங்காய் நார் மாதிரி இருக்குது. தலைக்கு என்ன வைக்கிறியா இல்லையா? இதுவும் நல்லா தான் இருக்கு. நம்ம வாவ் செல்லக்குட்டி, மாமாக்கு இன்னொரு முட்டா கொடுக்குறியா? 90s கிட்ஸ்க்கெல்லாம் வயிறு ஏறிட்டு செல்லக்குட்டி. ஓ தேங்க்யூ செல்லக்குட்டி. மாமா எனக்கு உனக்கு ஒரு முட்டா கொடுக்குறேன். இந்த வச்சுக்கோ. இந்த படிமா. அட என்னடா இது, எனக்கு வந்த சோதனை. தண்ணி நிக்கவே மாட்டேங்குது. எப்படி நிக்கிறதுனே தெரியலையே. கையை எடுத்தா வேற மறுபடி வந்துட்டே இருக்கு. தோட்டக்காரன் பார்த்தா சிக்கன் ஃப்ரை போடும்போது எனக்கு கேட் ஃப்ரை ஆக்கிடுவான் போல இருக்கே. ஐயோ போகண்டாடி, உன் பாசமழை போகிறதுக்கு ஒரு அளவே இல்லையா? இன்னைக்கு மட்டும் நான் 10 தடவை குளிச்சுட்டேன்டா. இப்படியே பண்ணிட்டு இருந்தேனே, உடம்புல ஒரு முடி கூட இல்லாம போயிடுடாடி. உறிஞ்சுக்கோடா. ஆறுடா பீஸ் எல்லாம் எவ்வளவு பெருசா இருக்கு பாருடா. நீ எப்படா எனக்கு இந்த மாதிரி எல்லாம் வாங்கி தர போற? இப்படி டிவியில பார்த்தே என் காலம் முடிஞ்சிடும் போல இருக்கு. நீ ஓடுற சீக்கிரமா ஆர்டர் பண்ணுடா. டிவியில பார்க்கும்போதே நாட்டுல எச்சு ஊழலாடே. ஆர்டர் பண்ணி ஐடியாடாடே. அத்தாடி அத்தா, இவனுங்க வேற அணை கட்டிட்டானுங்களே. என்ன பண்றதுன்னே தெரியலையே. அத்தா மாடி அத்தா கரையத்தா அம்மாளம்மா எல்லாரும் காப்பாத்தினீங்கன்னா வந்து நான் உங்களுக்கு மொட்டை போடுறேம்மா. ஓனர், நீங்க சோறு போனதெல்லாம் ஓகே தான். ஆனா என் சைஸுக்கு ஏத்த மாதிரி சின்ன சின்னதான் போட்டா நல்லா இருக்கும். இது பாருங்க, என் வாய் உள்ளவே நோய மாட்டேங்குது. என்ன பண்றான் இவன்? என்ன இவன் காத்துல பியானோ வாசிச்சுட்டு இருக்கான்? அதுக்குதான் அப்பவே சொன்ன லவ்லாம் பண்ணாதீங்கடான்னு. சொன்ன கேட்டாதானே. இப்ப பாரு, அரை பைத்தியமா இருந்தவன் முழு பைத்தியமாயிட்டான். போனா நான் இல்லையா பாப்போம். டேய் நீ என்னடா இங்கேயே இருக்க? நான் என்ன இங்க படமா காட்டிட்டு இருக்க? இங்கேயே பாத்துட்டு இருக்க. நீ போனாதான்ற நான் வெளியே போறதுக்கு. நீ எங்கன்னா போவேண்டா. சரி நீ போக மாட்ட, நானே ஒண்ணு போயிடுறேன்.
செல்லக்குட்டி, நீ அப்பவே சொன்ன நம்ம லவ் பண்றது வீட்டுல சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க, சொல்ல வேணான்னு. நான் தான் உன் பேச்சு கேட்காம வீட்டுல சொல்லிட்டேன். இப்ப பாரு, நம்ம 2 பேரையும் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க. சொட்டத்தல ஓனர் உனக்கு சோறு போடுறானா இல்லையா? எப்படி அழைச்சு போயிட்டு செல்லக்குட்டி. கொஞ்ச நாள் வெயிட் பண்ண செல்லக்குட்டி, நம்ம எங்கேயாவது யாருக்கும் தெரியாம போயிடலாம். இவனுங்க என்ன திடீர்னு கூப்பிட்டு வச்சு சோறெல்லாம் போடுறானுங்க. இதுவும் டைனிங் டேபிள் வேற போட்டிருக்கானுங்களே. இவனுங்க மொழியே சரியில்லையே. இவனுங்க நம்பி சாப்பிடலாமா? சோத்துல வசனசம் வச்சிருப்பானுங்களோ? சரி, சாப்பிட்டுதான் பார்ப்போம். ஓனர் இருங்க, நான் உங்க கூடவே வந்து படுத்துக்கிறேன். ஏண்டா நீ உன் பொண்டாட்டி கூட சண்டை போட்டு வெளியே வந்துட்டியா? அப்படிலாம் இல்லையே ஓனர், சோஃபா நல்லா பொசு பொசுன்னு இருக்குதுல்ல, அதனாலதான் வந்தேன். ஓ ஓனர், அப்பனா இத்தனை நாளா நீங்க சோஃபால படுக்க காரணம் பொண்டாட்டி கூட சண்டை போட்டதுனால தானா? நான் கூட நினைச்சேன் சோஃபா நல்லா பொசு பொசுன்னு இருக்கிறதுனால தான் வந்து சோஃபாலேயே படுத்துக்கிறீங்கன்னு. இப்பதானே தெரியும் உங்க வயசுல உங்களை ரூம்லயே சேர்க்கலன்னு. டேய் வாய் மூட்டு படுடா, எல்லாம் துரத்தி விட்டுருவோம் பாத்துக்கோ. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ மக்களே. மறக்காம